இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சிலர் நம்ம நம்பிக்கையை இழந்து போயிடுறோம். சில நம்பிக்கைகள் நம்ம வச்சிருப்போம். இதுல இந்த விஷயம் நம்ம இப்படி பண்ணிடலாம், இது இப்படி ஆயிரும், இப்படி நல்லா நடந்துடும், இப்படி ஆயிரும் சொல்லி நிறைய விஷயங்கள் நம்ம நம்பிக்கை வச்சிருப்போம். அந்த நம்பிக்கை ஒரு சில நாட்கள்ல மாறி போயிடும். ஏன் அப்படின்னா அது நடக்காது. ஏதோ ஒரு விஷயத்த நம்ம குறித்து நம்ம இங்கே நம்பிக்கை வச்சிருப்போம்ல, அந்த விஷயங்கள் என்ன ஆயிரும்னா ஒரு சில நேரங்களில் அது மறைந்து போயிடும். இல்லைன்னா அது நடக்காது அப்படின்ற ஒரு நிச்சயத்துக்கு கூட நம்ம வந்துடுவோம். இப்போ அதே போல நம்ம வேதத்தில் ஒரு வசனத்தை பார்க்க போறோம். ஒரு நபரை குறித்து என்ன அப்படின்னா ரோமர் 4:19 சொல்லப்பட்டிருக்கு, அவன் விசுவாசத்திலே பலவீனமா இருக்கவில்லையா. பலவீனமாவே இல்லப்பா, விசுவாசத்துல பலனா இருந்தான் அப்படின்னு சொல்லி போட்டுருக்கு. அப்போ ஆபிரகாமை பத்தி அங்க என்ன பேசுறாங்க அப்படின்னா, ஆபிரகாமுக்கு வயசு 100ங்க. ஆனா தேவன் வாக்கு பண்ணினது அவனுக்கு குழந்தையை கொடுப்பேன், அவனோட சந்ததியை பெருக பண்ணுவேன் அப்படின்னு. ஆனா அவன் சந்ததி பெருகுவதற்கான வாய்ப்புகளே 25 வருடமா கிடைக்கல. வாக்கு பண்ணி 22 வருடங்கள் ஆகுது, 25 வருடங்கள் ஆகுது. ஆனா அது நடக்கல, எதிர்பார்க்க கிடைக்கல. ஆனா அந்த வருடத்துல என்ன ஆகுது, 100வது வயசுல அவனுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அது சாத்தியமே கிடையாது. 100 வயசு ஆகும்போது ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்றது அவனுக்கே ஒரு ஆச்சரியம் தான். ஆனாலும் அவன் விசுவாசத்துல பலவீனமா இல்லாம அவன் விசுவாசத்துல நினைச்சிருந்தான். இயேசு எனக்காக செய்வார், கர்த்தராகிய தேவன் எனக்காக செய்வார்னு சொல்லி ஒரு நம்பிக்கை வச்சிருந்தான். அதுவும் இல்லாம சாரல் அவனுடைய மனைவிக்கு கற்பம் செத்து போன நிலைமை. அப்ப அப்படிப்பட்ட நிலைமையும் என்ன அப்படின்னா ஆபிரகாம் விசுவாசம் அப்படி எப்படிப்பட்டதா இருந்திருக்கும். ஆனா இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு சின்ன விஷயம் நடந்தா கூட என்ன ஆயிரும் அப்படின்னா அந்த நம்பிக்கை நம்ம இழந்து போயிடுறோம். தேவன் வைத்த நம்பிக்கை என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா சில நேரங்கள் அதெல்லாம் நடக்காது, வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ண நம்மளா அதை தீர்மானிச்சுக்கிறோம். ஆனா தேவன் சொன்னார் அப்படின்னா அதை கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில நிச்சயமாய் செய்து முடிப்பார். அப்ப இன்னைக்கு கூட கர்த்தர் மேல வச்ச நம்பிக்கை இன்னைக்கு மாறி போனது போல இருந்தாலும் தேவன் நமக்கு சொன்னதை அவர் செய்து முடிக்கிறவர், அவர் நம்மளை கைவிடுகிறதே இல்லை. அப்ப இன்னைக்கு கூட ஏதோ ஒரு விஷயத்துல நம்பிக்கை இழந்து போய் அவிசுவாசமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பீங்க. ஆனா எசப்பா என் அவிசுவாசம் என்கிற பாவத்தை மன்னிங்க, எனக்கு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க, விசுவாசத்துல பலனடை எனக்கு உதவி செய்யுங்க, இந்த காரியத்தில் நீங்க எனக்கு நன்மை செய்வீங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபத்தோட விசுவாசத்தோட சொல்லும் பொழுது தேவன் நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில நம்பிக்கை இழந்து போன காரியத்துல தேவன் ஒரு புதிய நம்பிக்கை கொடுத்து வாழ்க்கையை நம்மளோட ஒரு அற்புதமான அதிசயமா நம்ம நடத்துவார். இயேசுவிடத்துல கேட்போம், பெற்றுக்கொள்வோம். ஆமென்.